வணக்கம் நண்பர்களே. சென்னை செங்கல்பட்டில் லோகநாதன் என்ற விவசாயி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சமீபத்தில் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். தர்பூசணி விவசாயம் செய்து 4 லட்சம் கடன் வாங்கி 5 ஏக்கர் நிலத்தில் பயிரிட்டு வந்த விவசாயி லோகநாதன் பணத்தை திருப்பி செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவர் எதிர்பார்த்த அளவிற்கு விலை போகவில்லை. காரணம், தர்பூசணி பற்றிய விளம்பரம். என்ன விளம்பரம்னா, தர்பூசணி கலப்படம், ரசாயன கலப்படம் என்று சமூக வலைதளங்களில் வந்த விளம்பரங்கள் ஒரு விவசாயியின் வாழ்வாதாரத்தை அழித்துள்ளது. தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை நாம் பலது பார்த்திருப்போம். அறுவடை நேரத்தில் மழை பெய்து அது மூழ்கடிக்கப்பட்டு தற்கொலை செய்த விவசாயிகள், கடன் தொல்லையில் விவசாயிகள், இப்படி விவசாயத்தில் பல்வேறு வகையான விதங்களில் தற்கொலை செய்து கொண்ட செய்தியை தமிழகம், இந்தியாவும் பார்த்து கொண்டுதான் வருகின்றது. ஆனால் ஒரு பொய் பிரச்சாரத்தினால் தர்பூசணி ரசாயனம் கலந்து செய்யப்பட்டிருக்கு, சாப்பிட்டா அவ்வளோதான் உடல்நலத்துக்கு கேடு என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தினால் ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். என்ன கொடுமைன்னா, விவசாயி நட்டத்தினால் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்று வழக்கை காவல்துறை பதிவு செய்ய அனுமதிக்கவில்லை என்று செய்தியில் பத்திரிகையில் வருகின்றது. விவசாயத்தில் நட்டமடைந்தால்தான் இந்த விவசாயி லோகநாதன் என்பவர், மடையம்பாக்கத்தை சேர்ந்த லோகநாதன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தியை புகாரில் இருக்கக்கூடாது என்று தான் காவல்துறை வாங்கியதாக பத்திரிகை செய்திகள் கூறுகின்றன. இது மிகவும் அநீதியாகும். என்னன்னா, தற்கொலைக்கான காரணம் ஒருவருக்கும் அனைவருக்கும் சொல்லப்பட வேண்டியது. தர்பூசணி என்ற பற்றிய ஒரு பொய் பிரச்சாரம் விவசாயியை அழித்துள்ளது, விவசாய சமூகத்தை அழித்துள்ளது. செங்கல்பட்டு ஏறக்குறைய படிப்படியாக நகரமாக்கி வருகின்றது. அந்த நேரத்தில் சில பேர் விரும்பி செய்கின்ற விவசாய தொழில் ஒரு பொய் பிரச்சாரத்தால் ஒரு உயிரை பலி வாங்கியுள்ளது. மாறாக, பொய் பிரச்சாரம் செய்த அந்த அரசு அதிகாரியிடமிருந்த இழப்பீடை பெற்றுத்தர வேண்டியது அரசின் பொறுப்பு. அவருடைய பொய் பிரச்சாரத்துக்கு என்ன தீர்வு? பணி மாற்றம் மட்டும்தான் தீர்வா? எப்படி இழப்பீடை பெறுவது? ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு தவறான கருத்து செய்தி பரவவிட்டால் அவரை அரசாங்கம் கைது செய்கின்றது. பாதிக்கப்பட்டவர் புகார் செய்தால் அரசாங்கம் அந்த நபர்களை கைது செய்கின்றது. ஆனால் தர்பூசணி பற்றி அவதூறாக பேசிய அந்த அதிகாரி, அரசு அதிகாரி மீது இதுவரை எவ்வித குற்ற நடவடிக்கை எடுத்த மாதிரி செய்தி வரல. உள்ளபடி அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? தமிழக அரசு பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு இழப்பீடாக அந்த அதிகாரியிடமிருந்து இழப்பீட்டை பெற்று விவசாய குடும்பத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.